जाननम् ॐ गजाननम् भूतगणाधिसेवितम् भूतगणाधिसेवितम् कपित्तजम्बो कपित्तजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतम् शोकविनाशकारणम् शोकविनाशकारणम् नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् सरस्वति नमस्तुभ्यम् वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्यां நூற்றி 52வது வகுப்புல 100ல முடிச்சிருந்தோம் ஞாபகம். நேபாளில இருந்து கிடைக்கக்கூடிய தோல் முடி கம்பளி வகைகளை பத்தி பார்த்திருந்தோம். இரண்டாவது அத்தியாயம் 11வது பிரிவு 11வது அத்தியாயம் 101வது வரி. சம்புட்டிகா सम्पुटिका சதுரஸ்ரிகா चतुरश्रिका லம்பரா लम्बरा கடவானகம் कटवानकम् இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை அப்படின்னு எடுத்துக்கலாம். பிராவரகः प्रावरकः சத்தலிகா सत्तलिका इति इति மிருகரோமः मृहरोमः மிருகங்களுடைய ரோமம் அதனுடைய வகைகள். சம்புட்டிகா சதுரஷ்டிகா லம்பரா கடவானகம் பிராவரகः சத்தலிகா இப்படி ஒரு 6 வகை சொல்லியிருக்கு. சம்புட்டிகா சதுரஷ்டிகா லம்பரா கடவானகா பிராவரகா and Sattalika are blankets made of the wool of wild animals. போர்வைகளுடைய வகைகள் அப்படின்னு எடுத்திருக்காங்க ஆங்கிலத்துல.
பொதுவா ஆங்கிலத்துல உல் அப்படிம்பாங்க அந்த மிருக ரோமத்தை. உள்ளன் கிளாஸ். காட்டன் பொதுவா நாம உடுத்துறது தென்னிந்தியாவில். வட இந்தியாவில் குளிர் சீசன்ல உடுத்துறது உள்ளன் சொல்லுவாங்க. பொதுவாக மிருக ரோமங்களுக்கு தயாரிக்கப்படுற துணி வகைகளுக்கு உள்ளன் சொல்லுவாங்க. தமிழ் சம்புடிக்கை, சதரஸ்ரிகை, லம்பரம், கடவானகம், பிராவரகம், சத்தவிகம் என்னும் இவை மான் தோலின் வகைகள். தமிழ் மொழிபெயர்ப்புல ஒரு நுணுக்கம் இருக்கு. மிருக அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு மான் அப்படின்னு தான் அர்த்தம். ஆங்கிலம் வந்து ஒயில்ட் அனிமல்ஸ் சொல்லுது, காட்டு விலங்குகள் அப்படிங்கிற மாதிரி பொதுவா. பசு அப்படிங்கிற வார்த்தைய பொதுவா மிருகங்களுக்கு பயன்படுத்துவாங்க சமஸ்கிருதத்துல. மிருகம் அப்படின்னு சொன்னா அது மானா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். விதிவிலக்கா எல்லா மிருகங்களையும் குறிப்பிடலாம். பொதுவா மானா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். 102 வாங்ககம். வாங்ககம். வாங்ககம்ங்கிற வெரைட்டிய பத்தி விளக்குறாங்க. ஸ்வேதம், ஸ்வேதம், ஸ்னிக்தம், ஸ்னிக்தம், துகூலம். துகூலம். வாங்ககம் எப்படி இருக்கும்னா வெள்ளையா இருக்கும். ஸ்னிக்தம் கொஞ்சம் ஒட்டக்கூடியதா அல்லது சாஃப்டா. அதனுடைய துகூலம் அப்படின்னா ஃபேப்ரிக். அந்த இழைகள் ஃபேப்ரிக் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நூல்களுக்கு சொல்லலாம். அது வந்து வெள்ளையா சாஃப்டா இருக்கு. காஷ்மீரி ஷால் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. பொதுவா ரொம்ப லைட்டா இருக்கும். பூஜ்ய சுவாமிஜி ரிஷிகேஷ்ல உள்ள பிக்சர்ல இந்த ஓரத்தில் தெரிகிற வெள்ளை வந்து சாமிஜியுடைய ஷாலுடைய நிறம் தான். ரிஷிகேஷ் எடுத்த போட்டோவா தான் இருக்குது. அந்த ஷால் தான் அந்த வெள்ளையா தெரியுது. இந்த ஒரு சின்ன ஷாலை தான் சாமி போட்டிருப்பாரு. நாங்க வந்து பனியன், அதுக்கு மேல ஒரு இன்னொரு, அதுக்கு மேல ஒரு சட்டை, அதுக்கு மேல ஒரு சொட்டர், ஒரு 4-5 அடுப்பு போட்டிருக்கோம். மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், பல கோஷத்துல இருக்கோம் நாங்க. ராமஜி பொதுவா இந்த ஒரு ஷால் வெள்ளை ஷால் மட்டும் தான் போட்டிருப்பார். பசீனா, பஸ்மினா அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கு. அந்த வகை ஆட்ல இருந்து எடுக்கிறது, காஷ்மீர்ல இருந்து வர்றது, நல்ல கலகலப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ்மினான்னு நினைக்கிறேன். துல்லியமா ஞாபகம் இல்லை. பல வார்த்தைகள் கேட்கறதுனால அப்புறம் சாமி சமாதிக்கு பிறகு ரிஷிகேஷ் போறதும் விட்டு போச்சு. தச்சு விட்டு போச்சு. அந்த மாதிரி ஒரு இது வெள்ளை கலர்ல தான் இருக்கும். அது இங்க வாங்க கம்னு சொல்லியிருக்காங்க. ஒரே வெரைட்டியா இல்ல இது வேற வெரைட்டியான்னு தெரியல. சாமிஜி பொதுவா ட்ரெஸ் எல்லாம் லைட் வெயிட்டான ட்ரெஸ் தான் போடுவாரு.
that which is manufactured in the country Vanga. என்ன பொறுத்த வரைக்கும் இது காஷ்மீர் அது வங்கமா இருக்கலாம், வாய்ப்பு அதிகம். வங்கம் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெங்கால், வங்கத்திலிருந்து வர்றது வாங்கக்கா அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துக்கும். இஸ் ஏ ஒயிட் அண்ட் சாஃப்ட் ஃபேப்ரிக். வாங்கக்கங்கிறது வங்கமாக மேற்கு வங்கமாக இருக்கிறதுக்கான மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம். நம்ம பழைய காலத்துல ஒரே வங்கமா தான் இருந்தது, அந்த வங்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தமிழ் வங்க நாட்டில் தயாராகும் பட்டு துணி வெண்மையாகவும் மிருதுவாகவும் இருக்கும். இதுல அந்த துக்கூலம்ங்கிற வார்த்தைக்கு சில்க் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனால பட்டுங்கிற தமிழ் மொழி பெயர்ப்பு டிக்ஷனரி wove silk, very fine cloth or raiment அப்படிங்கிற மாதிரி ரெண்டு அர்த்தம் கொடுத்தது. பவுண்டரக்கம் 103. பவுண்டரக்கம் பவுண்டரக வாசுதேவன் ஒரு ஆள் உண்டு. அவர் பவுண்டரக நாட்டை சேர்ந்ததுனால அவருக்கு பவுண்டரக வாசுதேவன் வந்து தெரியாது. அது ஒரு வாசுதேவன். கிருஷ்ணன் வந்து வசுதேவர் பிள்ளை, அதனால அவர் வாசுதேவன். அப்போ அந்த டைம்ல இன்னொரு வாசுதேவன் காசி பக்கத்துல இருந்திருக்காரு. அப்போ அவரு கிருஷ்ணன் என்ன பெரிய கிருஷ்ணன், அவரோட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அது கிருஷ்ணனுக்கு சங்கு சக்கரம் எல்லாம் வந்து உனக்கு இல்லையா, அதுக்கு அட்டையில செய்து சங்கு சக்கரம் எல்லாம் வச்சுக்கிட்டு திரிவாரு, கிருஷ்ணனை பழிச்சுட்டு திரிவாருன்னும், கிருஷ்ணன் ஒரு கட்டத்துல கொடுக்க முடியாம சட்டைக்கு போய் அவரை போட்டு தருனாருன்னும், காசி ராஜா இவரெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கிருஷ்ணன்கிட்ட வம்புக்கு வந்தாங்கன்னும், ரெண்டு பேரும் வாங்கி கட்டிக்கிட்டாங்கன்னும் ஒரு கதையெல்லாம் உண்டு. ஒரு பவுண்டரக வாசுதேவன் மகாபாரதத்துல வரக்கூடிய 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்ன அர்த்தசாஸ்திரம். அதுலயே அவர் அந்த பவுண்டரகம் குறிப்பிடுறாரு. நம்ம நாட்டுடைய கலாச்சார தொடர்ச்சி பார்க்க முடியும். பொதுவாக படிக்கும்போது என் மனசுக்குள்ள ஓடக்கூடிய சில விஷயங்கள், நவீன தலைமுறை சொல்லிட்டு கொஞ்சம் முட்டாள்கள் இந்தியாவில் சயின்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் ஒரு தடையாவது வாசிக்கணும். வாசிட்டு ஏதாவது புரியுமா அப்படின்னு ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு ஃபீல்டுலையும் இவ்வளவு டெப்தா நாலேஜ் வச்சிருக்காங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையில ட்ரெடிஷ்னல் சயின்ஸ் தான் என்ன ஒரு பாடம் எல்லாம் வச்சிருக்காங்களாம். இது எந்த யுகத்துல நடைமுறை வருதுன்னு எதுதான் தெரியும், சும்மா வாயில விளைச்சுடுவாங்க. ஆனா இந்த மாதிரி நிறைய நடைமுறை அறிவு, இப்போ காற்று இல்லாம மனுஷன் இறந்து போவான் அப்படிங்கறத ஆரம்பிச்சு, இதெல்லாம் வந்து பெரிய சயின்ஸ் மூலையெல்லாம் வேண்டாம். மூக்க பிடிக்கிற ஒருத்தருக்கு தெரியும் காத்து இல்லாட்டா வாழ முடியாது. இது ஒரு சயின்டிஸ்ட் தான் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. வேணா அது ஆக்சிஜன் வேணும், ஆக்சிஜன் அதுல முக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் சயின்ஸ் வேணுமே தவிர, உயிர் வாழ்வதற்கு காத்து வேணும் கண்டுபிடிக்கிறது ஒரு சயின்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி சுக்க கஷாயம் போட்டு குடிச்சா காய்ச்சல் தீர்ந்துன்னு சொல்றது ஒரு சயின்ஸ் தேவையில்லை. அந்த சுக்குல இந்த எலிமெண்ட் தான் காய்ச்சலை தீர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கான சயின்ஸ் தேவைப்படலாம். அதனால ஒரு அடிப்படை அறிவு, வியாபகாரிக அறிவு, பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருந்தது. சயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க எல்லா பழங்குடி மக்கள்கிட்ட வரைக்கும் எல்லாருக்கும் இருந்தது. அவங்களுடைய அனுபவத்தினால அவங்க கத்துக்கிட்டாங்க, அல்லது அப்சர்வேஷன்னால கத்துக்கிட்டாங்க. சூரியன் கிழக்க உதிக்குது, மேற்க மறையுது, இதெல்லாம் வந்து சயின்ஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் சுத்தாம ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சயின்ஸ் வேணும். அது கூட நம்ம நாட்டில் இருக்கு. சூரியன் சுத்தல அது ஒரு இடத்துல தான் இருக்கு, பூமியில சுத்திட்டு வருதுன்னு சொல்ற அளவுக்கு அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க.
அதுல அப்சர்வேஷன் அப்படிங்கிறது கூட தர்க்க அறிவும் இருந்ததுன்னா நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கும் மேல இன்னைக்கு டெலஸ்கோப் வச்சு பார்க்குற விஷயங்கள் எல்லாம் கூட நம்முடைய சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நம்ம நாட்டு கட்டடக்கலை, நம்ம நாட்டு உலோக அறிவியல், நம்ம நாட்டு கணித முறைகள் 10⁻30 40 எல்லாம் நம்ம நாட்டுல அஸ்ட்ரானமிக்கல் ஃபிகர் எல்லாம் நம்ம நாட்டுல கணக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய நூல் மிச்சம் மீதி இருக்கிறது. பாரம்பரிய நூல் நிறைய இருந்தது, அதை அழிச்சாச்சு. இதுல மிச்சம் மீதி இருக்கிறத ஒருத்தம் படிச்சா கூட அந்த மரமண்டைக்கு கூட புரியும் நம்ம நாட்டுல எவ்வளவு பெரிய ப்ரெஷர் இருந்திருக்குன்னு. அது கூட இல்லாம எவ்வளவு பேர் பேசி நடக்கிறாங்க அப்படிங்கறதான் தெரியுது. இதுல மிருகங்களுடைய ரோமத்தை துணியா பயன்படுத்த முடியும், அது குளிர்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கும், அதுல இத்தனை வெரைட்டி, இந்தந்த மிருகங்களை எடுக்கலாம், அதை இப்படி பக்குவப்படுத்தலாம், அதை இப்படி உபயோகப்படுத்தலாம், இப்படி நெய்யலாம், இப்படி தைக்கலாம், இப்படி கோர்க்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அப்படிங்கிறது சாதாரண சயின்ஸ் கிடையாது. அவங்க விட்ட இடத்துல இருந்தா இன்னைக்குள்ள சயின்ஸ் முன்ன போகுது. இவங்க ஏதோ ஜீரோல இருந்து கண்டுபிடிக்கல. அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பெரிய விஷயம், ரிசர்ச்சுக்கு உரிய விஷயம். பாராட்டுறதுக்கு கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் அறிவும் வேணும். இதெல்லாம் பாராட்டணும்னா அந்த அறிவு இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால இப்போ வந்தோம், அடுத்தது அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தா கங்கை கரையில காசி பக்கத்துல பவுண்டரகம் அந்த நாடா இருக்கும். ஷியாமம் மணிஸ்னிக்தம் மணிஸ்னிக்தம். பவுண்டரகம் வந்து கருப்பா இருக்கும், மணிய மாதிரி வழுவழுப்பா இருக்கும். That of Pandya manufacture is black and as soft as the surface of red gem. Come again. புண்டரீக நாட்டில் தயாரானது கருப்பாக மரகதத்தை போல் பளபளக்கும். இதுல ஆங்கிலம் வந்து பாண்டியன்னு சொல்லுது. பாண்டிய நாடு தமிழ்நாடு, அதுல ஒரு மிஸ்லீடிங் டிரான்ஸ்லேஷன். பவுண்டரக புண்டரீகத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். ஏதோ புத்தகத்துல எனக்கு அது காசி பக்கத்துல இருக்குதுன்னு படிச்ச ஞாபகம். பொதுவாக புண்டரீகம் அப்படின்னா தாமரை. அப்ப அது தாமரை சம்பந்தப்பட்ட தடாகங்கள் நிறைஞ்சு தாமரைகள் உள்ள நாடா இருக்கலாம். பொதுவாக ஒரிசா வங்காளத்துல எல்லாம் அந்த மாதிரி ஜாகிரபி ஜாஸ்தி. தமிழ்நாடு மாதிரி நம்ம கன்னியாகுமரியில, கன்னியாகுமரி நாஞ்சில் நாட்டுல எப்படி நிறைய குளங்களும் அதுல தாமரைகளும் இருக்குதோ, இதே மாதிரி ஒரு வாதாவரணம் ஒடிசாலையும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால இது பொதுவா வங்காளம் ஒடிசா எல்லாம் வீடுகள் தோறும் குளங்கள் இருக்கும். காமார் புக்கூர் அப்படின்னா புக்கூர்னா குளம் இப்படி சொல்லுவாங்க. வங்காளத்துல விருந்தாளி வந்துட்டுன்னா டக்குன்னு கொல்லப்புறத்துல போய் குளத்துல 4 மீனை பிடிச்சிட்டு வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க. தமிழ் கொல்லப்புறத்துல போய் காய்கறி பறிச்சு வர மாதிரி மீனை பிடிச்சி வச்சு கொடுத்துருவாங்க, சமைச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால குளங்கள் மிகுந்த பகுதி வங்காளம் அப்படின்னு ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறுல நாம பார்க்கிறோம். நடைமுறையிலையும் நான் இப்போ புரி ஜெகநாத் அந்த பக்கத்துல கொஞ்சம் சுத்தின போது பார்க்க முடிஞ்சது. நிறைய குளங்கள், நிறைய மீன் பயன்பாடு இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து அதனால புண்டரீகம் தாமரை, தாமரை நிறைந்த நாடு, தாமரை நாடுங்கிற பேர்ல புண்டரீக நாடுன்னு இருக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த இவங்க பாண்டியன்னு குழப்பினதுனால என் மனசுல இப்படி ஒரு இது ஞாபகம் வந்தது. மகாராஷ்டிரால பாண்டுரங்கன், பண்டரிபுரம் எல்லாம் இருக்கு.
ஆனா அது வந்து பவுண்டரகம்னு மாறாது. அதனால இதை புண்டரீக நாடு, தாமரை நாடு, அதுல இருந்து பவுண்டரகம் அப்படிங்கிறது வர்றதுக்குதான் வாய்ப்பு அதிகம். தமிழ் மொழிபெயர்ப்பு தான் அதுல பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். 104 சௌவர்ண குத்தியகம். சௌவர்ண குத்தியகம். இது அடுத்த ஒரு வெரைட்டி. சூரியவர்ணம். சூரியவர்ணம். மணி ஸ்னிக்த. மணி ஸ்னிக்த. உதகவானம். உதகவானம். சதுரஸ்ரவானம். சதுரஸ்ரவானம். வியாமிஸ்ரவானம். வியாமிஸ்ரவானம். ச. சுவர்ண சௌவர்ணன்னு மாறும். சௌவர்ண அப்படின்னு தான் இருக்கு. அது தங்கம் போன்ற அப்படிங்கிற அர்த்தத்தினால அப்படி வந்திருக்கலாம். அல்லது தங்கம் விளைகிற நாட்டுல இருந்து, தங்கம் கிடைக்கிற நாட்டுல இருந்து வந்தது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் சௌர்ண குத்தியகம் அப்படிங்கிறது வந்திருக்கலாம். சூரிய வர்ணம், சூரியனை மாதிரி நிறத்துல இருக்கும். சூரிய வர்ணம்னா என்னது அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலம் சிவப்புன்னு சொல்லுது. மணி ஸ்னிக்தம், மணியை போல ஒரு வழுவழுப்பா பிரைட்டா இருக்கும். உதகவானம், உதகம்னா தண்ணீர். ஒரு நனைஞ்சது மாதிரியான டெக்ஸ்டர், வானம்ங்கிறதான டெக்ஸ்டர்னு எடுத்துக்குவோம். நம்முடைய சௌரியத்துக்கு ஒரு இங்கிலீஷ் மொழிபெயர்க்கக்கூடியத மாதிரி எடுத்துக்குவோம். சில ட்ரெஸ் உண்டு, எனக்கு பேருன்னு தெரியல, டெனிம்னு எதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸை போட்டா நனைஞ்சது மாதிரியே இருக்கும். ஒரு பிரைட்டாவும் இருக்கும், மினுங்கவும் செய்யும், ஆனா அது நனைஞ்சது மாதிரி இருக்கும். டெனிம் கிளாத்னு அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உதகவானம், சதுரஸ்ரவானம் அல்லது ஒரே மாதிரியான டெக்ஸ்டர் வியாமிஸ்ரவானம் அல்லது ஒரு கலந்த டெக்ஸ்டர். சதுரஸ்ரங்கிறது பொதுவாக சதுரம் 4 அர்த்தம். இந்த இடத்துல சதுரம் வந்து 4 பக்கம் அளவு ஒரே மாதிரியா இருக்கு. அதனால இந்த இடத்துல சதுரம்ங்கிறது யூனிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்திருக்காங்க. அல்லது வியாமிஸ்ர, கலந்ததாகவோ. டெக்ஸ்டர் வந்து இப்படி 3 விதமா இருக்கலாம் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுது. So, and that which is the product of the country Savarna Kutya is as red as the sun, as soft as the surface of the germs, woven while the threads are very wet. ஆங்கிலம் சொல்லுது அந்த முடியெல்லாம் ஈரமா இருக்கும்போது நெய்வாங்கன்னு சொல்லுது. அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. And of uniform or mixed texture. தமிழ் அஸ்ஸாமில் உள்ள சுவர்ண குட்யம் என்னும் பகுதியில் தயாரானது சூரியனின் நிறத்தில் இருக்கும்.
இந்த 3 வகையான பட்டாடைகளுமே மணியைப் போன்று பளபளப்பாகவும் தண்ணீரைப் போன்று தெளிவாகவும் இருக்கும். வெறும் பட்டு நூலில் மட்டுமே நெய்வது சதுருஷ்ரவானம் எனப்படும். பட்டும் வேறு நூலும் கலந்து நெய்வது வியாமிச்ரவானம் எனப்படும். இதுல நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்ச டாபிக் முழுக்கவே பட்டு பற்றி பேசிட்டு இருக்கு. பட்டு அப்படிங்கிறதுக்கு தெளிவா எங்க வார்த்தை இருக்குன்னு தெரியல. ஆனா பட்டு பத்தி தான் திருப்பி திருப்பி மென்ஷன் பண்றாங்க. 105 ஏதேஷாம் ஏகாம்சுகம் அத்யர்த்த வி சதுரம்சுகம் இதி. மேல சொன்னது பாங்ககம், பௌண்டரகம், சொர்ண குட்டியகம். இதுல ஏகாம்சுகம் ஒரு அம்சம் உள்ளது. அத்தியர்த்தம் அரை, த்வி டபுள், த்ரீ முப்பிள், இது நம்ம ஊர் பாஷை, ட்ரிபிள், சதுரம்சுகம் 4. இப்படி வகைகள் உண்டு. சிங்கிள், ஹாஃப், டபுள், ட்ரிப். ஆங்கிலத்துல ட்ரிபிள்ங்கிறது ஒரு டெரிபிளா ஒரு ஸ்பெல்லிங் போட்டிருக்காங்க, TRE. And quadruple garments are variants of the same. இவற்றில் குறுக்கிலும் நெடுக்கிலும் ஒற்றை இழையாக நெய்வது ஏகாம்சுகம் எனப்படும். குறுக்கே 2ம் நெடுக்கில் ஒன்றுமாக நெய்வது அத்யாத்தாம்சுகம் எனப்படும். மேல படிக்கிறா சாமி. குறுக்கிலும் நெடுக்கிலும் இரட்டை இழைகளால் நெய்வது த்வியம்சுகம் எனப்படும். இதே போன்று 3 இழைகளால் நெய்வது த்ரியம்சுகம் எனப்படும். 4 இழைகளால் நெய்வது சதுரம்சுகம் என்னும் பெயர் பெறும். இதெல்லாம் எவ்வளவு ஹைலி டெக்னிக்கல் விஷயங்கள். ஒரு நாட்டினுடைய மந்திரி தெரிஞ்சு வச்சிருக்காரு, அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த காலத்து வார்த்தையில சொன்னா அவங்க அதுல எவ்வளவு முக்கியமா நினைச்சிருக்காங்கிறது அதை டாக்குமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் இந்தியாவுக்கு டாக்குமெண்ட் பண்ண தெரியாது, வரலாறு எழுத தெரியாது, இப்படிலாம் டயலாக் அடிப்பாங்க. இருக்கிற புக்காவும் அழிச்சுக்கிட்டு என்ன டயலாக் வேணாலும் அழிக்கலாம். இருக்கிற புக்கே இப்படி இருக்கு, இதையே நமக்கு சித்த வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு டாபிக்கும் எவ்வளவு டீப்பா போறாரு. நமக்கு இதுல ஒரு மேலோட்டமான அறிவு கூட இல்ல. 106 தேன. பொதுவா பூஜை சுவாமிஜி கொடுக்குற ட்ரஸ்ட் 100ஆம் நம்பரை சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் இன்ச்சில் 100 இழை இருக்குமா. அதனாலதான் அது
சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சின்ன நூல் கொண்டு நெய்யணும். இது இப்படி 60, 80 இப்படி எல்லாம் உண்டா. இது வெள்ளிமலையில நாம வாங்குற வேட்டி 80ன்னு நினைக்கிறேன். இந்த காதி எல்லாம் 60ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் பெரிய பெரிய திரி மாதிரி நூலா இருக்கும். ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்குள்ள 60 வர முடியும். 70 ஓட்ட ஓட்ட எல்லாம் தெரியும். அதாவது இந்த வலை மாதிரி இருக்கும் காதி ட்ரெஸ் சட்டை வேட்டியெல்லாம். காரணம் அது 60 அப்படிங்கிறதுனாலேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வெயிட்டும் கூடுதலா இருக்கும். இது காட்டன் துணி நெய்கிறதுல உள்ள ஒரு டெக்னிக்கல் விஷயம். எதேசியா நமக்கு தெரிஞ்ச அளவு சொன்னேன். இத மாதிரி தைக்கிறவங்க அவங்களுக்கும் இத்தனை நம்பர் நூலு அப்படின்னு எல்லாம் உண்டு. தையல் படிச்சவங்களுக்கு தெரியுமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது அந்த துறையில உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மந்திரிக்கு எல்லா துறைகளோடும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இத தெரியுது. இப்ப நம்ம ஒரு சில துறைகளை தான் பார்த்துருக்கோம். இன்னும் நமக்கு 2 புக்கு இருக்கு, 1.5 புக்கு இருக்கு. இது எவ்வளவு சப்ஜெக்ட் சொல்ல போறாருன்னு தெரியல. தேன தேன காஷிகம் காஷிகம் பௌண்ட்ரகம் பௌண்ட்ரகம் ச ச ஷௌமம் ஷௌமம் வியாக்கியாத்தம் வியாக்கியாத்தம். மேலே சொன்னவற்றால் காசிப்பட்டு, பவுண்டரக்கப்பட்டு, ஷௌமப்பட்டு இதெல்லாமே சொன்னதுக்கு சமானம். இவ்வளவு டீட்டெயிலும் அவைகளுக்கும் பொருந்தும். அதனால அதையும் சொன்னது மாதிரிதான். பொதுவாக காசி பட்டு ரொம்ப ஃபேமஸ், பனாரஸ் பட்டுன்னு சொல்லுவாங்க. காஞ்சி பட்டு ஃபேமஸ். வங்காளத்துல மஸ்லின் ஒரு துணி இருந்ததா சொல்லுவாங்க. அது இப்போ அந்த பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா வேற ஒண்ணு இருந்ததா அழிச்சிட்டாங்க சொல்லுவாங்க. வெள்ளைக்காரங்க நகங்களை வச்சு என்னமோ அதை நெய்வாங்களாம். ஒரு சேலைய 32 முழம் கெஜம் சேலை, முழம் இல்ல கெஜம் சேலைய மடக்கி ஒரு தீப்பெட்டிக்குள்ள வச்சிடலாமா. அவ்வளவு பைன் கார்மெண்ட் நெய்யக்கூடிய ஒரு டெக்னாலஜி மேற்கு வங்காளத்துல, இன்னைக்கு வங்காளத்துல இருந்ததுன்னும், வெள்ளைக்காரங்க அவங்க துணி சேல்ஸ் ஆக விட்டு அந்த மாதிரி ஆட்கள் அவங்க கூப்பிட்டு கொண்டு போட்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு. அத மாதிரி அண்மையில கேள்விப்பட்டேன், சைனாக்காரன் காஞ்சிபுரத்துக்கு நம்ம பட்டு செய்யறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இந்த டெக்னாலஜியை அங்க கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் நம்ம பட்ட உருப்படாம ஆக்குறதுக்கு. அதுல ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில கொண்டு வந்துட்டு இதனுடைய மார்க்கெட் வேல்யூவை குறைக்கிறதுக்கு அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு கதை உலகிட்டு இருந்தது. எனக்காரம் பண்றான்னு அது உண்மையா இருக்கதான் வாய்ப்பு அதிகம். அவன் எப்ப கம்யூனிஸ்ட்காரனா மாறினானோ அன்னைக்கு அயோக்கியனானு மாறிட்டான். கம்யூனிஸ்டும் அயோக்கியம் ரெண்டும் ஈக்குவல் வார்த்தை தான். அது மாதிரி தாஜ்மஹாலுக்கு சொல்லுவாங்க. தாஜ்மஹால ஷாஜகான் ஹிந்து தொழிலாளர்களை வச்சுதான், இந்திய கட்டடக்கலையை வச்சுதான் பண்ணான். பண்ணிட்டு மறுபடியும் அது மாதிரி ஒண்ணு கெட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கொத்தனார்களை கலைஞர்கள் எல்லாம் கொண்டு போட்டான் அப்படின்னு ஒரு கதை உலவுது. எப்படிப்பட்ட மிருக கூட்டங்கள் நம்ம நாட்டுல இருந்திருக்கு, கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லிம்களாகவும் அல்லது சீனர்களாகவும் அப்படிங்கிறத நம்ம வரலாறு பாடம் சொல்லுதான்னு எனக்கு தெரியல. அந்த மிருக கூட்டங்களை பத்தி சாவான்னு நீங்க படம் எடுத்தீங்கன்னா அந்த மிருகங்களும் உங்களை கொண்டு போடும், உங்களுக்கு சாவை தந்துடும். அப்படிப்பட்ட மிருகங்களை நாட்டுல வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணணும்னு ஒரு ஆட்சியாளர் கூட்டம் ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு. வருஷம் 15 ஆச்சு. சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ், சப்கா அதிகார் சப்கா விஸ்வாஸ். அதுக்கு உங்களுக்கு விசுவாசத்தை வாங்கி நீங்க ஒண்ணும் சாதிக்க முடியாது. சொல்லுவாங்க,
பாம்புக்கு பால் வாக்க கூடாது அப்படின்னு ஒரு பிரபலமான பழமொழி நம்ம நாட்டுல உண்டு. இந்த குஜராத்துக்கான அத்தனை பேரும் நாட்டை கெடுத்ததுல முக்கிய பங்கு உண்டு. 1947 ஒரு காந்தி குஜராத்ல இருந்து கெடுத்தாரு அப்படின்னா, அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிரதமரை வராம கெடுத்தாரு அப்படின்னா, இப்போ ஒரு மோடி பிரதமரை வந்து கெடுத்துட்டு இருக்காரு 15 வருஷமா. மிருகங்களை மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதுதான் ராமாயணத்துல ராமன் நமக்கு கத்துத்தார பாடம். வாலிய கொண்டாரு. வாலி கேட்ட, நீ எப்படி என்ன நேர்ல ராமத்தை அம்பு விடலாம் அப்படின்னு கேட்டாரு. அப்போ வாலி கேட்டாரு, நான் மிருகம், நீ ஒழுக்கமா இல்லைன்னு இவருக்கு பதில் சொன்னாரு. நான் மிருகம், எனக்கு ஒழுக்கம்லாம் கிடையாது அப்படின்னாரு. அவன் மிருகத்தை வேட்டையாட நேரம் என்ன தப்பு நடந்தது அப்படின்னாரு. மிருகங்களை வேட்டையாடணும். இதுதான் எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமபிரானே நமக்கு கத்து தரக்கூடிய பாடம். கிருஷ்ணனாவது நிறைய பேர் ஏத்துக்கிறது சங்கடப்படுவாங்க. ஆனா கிருஷ்ணனும் இதே டீலிங் தான் வச்சிருந்தார். என்ன கிருஷ்ணன் வாழ்க்கையில முழுக்க இதுதான் டீலிங் வச்சிருந்தாரு. ஆனா ராமர் வேற விதமாவும் இருந்தாருங்கிறதுனால ஜனங்கள் பெரிய தர்மவான் அப்படின்னு அவரை கொண்டாடுவாங்க. அந்த தர்மவான் வாலியை எப்படி கொண்டார் அப்படிங்கிறத இன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள், அது குஜராத்ல இருந்து வந்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் சரி, ஞாபகம் வைக்கணும். அப்படி வராம ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது உலக அமைதிக்கு நன்மையை தராது. ஆங்கிலம். The above will explain other kinds of fabrics such as Kashika, Banaras products, and Shauma, which is manufactured in Paundraka. பாண்டியான்னு போட்டுக்கிட்டு பாக்கெட்ல பவுண்டரக்கான்னு போட்டிருக்காங்க. பவுண்டரக்கா தான் பெட்டர். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சௌமம்ங்கிறத பவுண்டரக தேசத்து இதுங்கிறது மாதிரி ஆங்கிலத்துல பார்த்துட்டு பண்ணியிருக்காங்க. இல்ல பனாரஸ்ல இன்னொரு இது இருக்கு. அதான் இப்போ கும்பமேளா போனதுல தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கேள்விப்பட்டது, காசி போனோம்னா அங்க நிறைய ஸ்டேஷன் இருக்கு. இப்போ பிரயாக்ல பாத்தீங்கன்னா பிரயாக்ராஜ் ஜங்ஷன் ஒண்ணு இருக்கு, பிரயாக்ராஜ் சூக்கின்னு ஒண்ணு இருக்கு, ராம்பாக்னு ஒண்ணு இருக்கு, பிரயாக்ராஜ் சங்கம்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு பேரு டக்கு ஞாபகம் இல்ல, ஒரு முஸ்லீம் பேரு மாதிரி வரும். இது பிரயாக்ராஜ சுத்தி இத்தனை ஸ்டேஷன் இருக்கு. இத மாதிரி காசியை சுத்தியும் காசினும் ஸ்டேஷன் இருக்கு, வாராணசினும் ஸ்டேஷன் இருக்கு. இதோ வாராணசி தான் பனாரஸ். அப்போ காசி வேற, வாராணசி வேற. வருணா அசி என்கிற 2 நதிகள் சேரக்கூடிய இடம் வாராணசி. அது பபயோகோ அபேதக. பெங்கால்காரங்க, ஒரிசாக்காரங்க எல்லாம் அங்க நிறைய வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா பிரயாகாஜில கூட பார்த்தேன், பெங்கால் போர்டு நிறைய இருந்தது. அப்போ வங்காளிகள், ஒரிசாக்காரங்க அங்க நிறைய வந்து போறாங்கன்னு, அதனால அந்த மாதிரி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வார் சொல்ல மாட்டாங்க, பார்னு சொல்லுவாங்க. வங்காள அந்த பெங்கால் ஆக்குறது மாதிரி வாராணசியை பனாரஸ் ஆக்கிட்டாங்க. அதனால பனாரஸ் காசி ரெண்டும் பொதுவா நான் ரெண்டையும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு பயன்படுத்தி இருக்கிறேன். பயன்படுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தேன், பயன்படுத்தலாம் தான். ஆனா வித்தியாசமும் இருக்குதுங்கிறது மாதிரி தெரியுது. தமிழ் இது போன்றுதான் புண்டரீக தேசத்தில் தயாராகும் பட்டும் காசியில் தயாராகும் பட்டும் இருக்கும்.
107. மாகதிகா. மாகதிகா. பௌண்ட்ரிகா. பௌண்ட்ரிகா. சௌவர்ண குட்யகா. சௌவர்ண குட்யகா. ச. ச. பத்ர ஊர்ணா. பத்ர ஊர்ணா. அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. மாகதிகாஹ, பௌண்ட்ரிகாஹ, ஸ்வர்ணகுட்யகாஹ, ச பத்ர ஊர்ணாஹ அப்படி வருமானு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி ஆஹான்னு வந்ததுன்னா சூழல் வரணும்னா ஆஹா சொல்லணும். சொன்னா அது இலக்கணப்படி பிறகு மறந்துடும் சேர்த்து சொல்லும் போது. இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மாகதிகாஹ, பௌண்ட்ரிகாஹ, சௌவர்ண குட்யகாஹ ச பத்ர ஊர்ணாஹ அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். ஊர்ண நாபி. அப்படின்னு ஒரு இது உண்டு. சிலந்திக்கு ஒரு வகை மாண்டூக்கிய உபநிஷத்துல அதை பத்தி ஸ்லோகம் வருது. ஊர்ணம்ங்கிற அந்த இடத்துல வயிற்றுல இருந்து நாவி, வயிற்றுல இருந்து நூல் விடக்கூடியது, இந்த மாதிரி அர்த்தம். இந்த ஊர்ணா அப்படிங்கிறது உல் அல்லது ஹேர் ஆஃப் ஷீப், ஹேர் ஆஃப் ஷீப், டியர், கேமல் எட்ஸெட்ரா. ஆடு, மானு, ஒட்டகத்தினுடைய முடிகளுக்கும் இந்த ஊர்ணாங்கிற பேர் இருக்கு. அல்லது சர்க்கிள் ஆஃப் ஹேர் பெட்வீன் த ஐப்ரோஸ், புருவத்தில் இருக்கக்கூடிய முடிக்கும் அப்படி ஒரு பேரு. இங்க நம்ம பொதுவா உல் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவா பத்திரம் அப்படின்னா இழைகள், இலைகள், அப்புறம் நமக்கு என்ன வரும், பத்திரம் எழுதுற ஆபீஸ் எல்லாம் கூட சொல்லுவோம். அந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே பத்திரம்னு சொல்லுவாங்க. பத்திர வேற அர்த்தம் இருக்கா தெரியல. சரி, ஆங்கிலம் சொல்லுது ஃபைபரஸ் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. தமிழ் வரும்போது பார்த்துக்குவோம். மாகதிகம், மகத நாடு. மகத நாடு பல இடங்கள்ல பிரபலமா வரக்கூடிய ஒரு நாடு தான்.
ஜராசந்தனுடைய நாடும் மகத நாட்டு ராஜா தான் ஜராசந்தன் எனக்கு ஞாபகம். மகாபாரத்திலையும் வருது. எவ்வளவு காசி உலகத்திலேயே மிக பழமையான நகரம்னு உலக அளவில் ஒத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நகரம். அதுக்கு கீழே தோண்டுனா பல லட்சக்கணக்கான வருஷம் கீழே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பாரம்பரியமான ஒரு நகரம் அது. அது மாதிரி இந்தியாவில் பல நகரங்கள் அப்படி இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் குறிப்புகள் ராமாயணம், ராமாயணத்திலே காட்சி இருக்கு. நீங்க ராமாயணத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7000 வருஷம் 10,000 வருஷம் போடுங்க, அவ்வளவு பழசு அயோத்தியா எல்லாம். ஆனா நம்ம கணக்குப்படி அது இன்னும் ரொம்ப பழமையான நகரங்கள். காசி அது அயோத்தியா பக்கம்தான். எப்படியானாலும் இந்தியாவுக்கு எவ்வளவு வயசு இருக்குமோ, முட்டா பயில அறிவியல் அறிஞர்கள், அகாடமிஷியன்ஸ், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு திரியறவன் தெரியட்டும். உலகம் தோன்ற போது இந்தியா தோன்றி இருக்கணும், இந்தியா இடையில வந்திருக்க முடியாது. அப்போ அயோத்தியா காசி இதுக்கெல்லாம் வயசும் உலகத்தினுடைய வயசு இருக்கும். ரொம்ப சிம்பிள் லாஜிக் இவ்வளவுதான். இதுல விசேஷம் என்னன்னா, நாம ஊருக்கெல்லாம் பேரு மாத்தாம அப்படியே வச்சுட்டு வந்திருக்கோம். பிரயாகராஜ அலகாபாத் எல்லாம் மாத்திர அயோக்கிய தனத்தை நம்ம செய்யல. கர்ணாவதி அகமதாபாத் மாத்திர அயோக்கிய தனத்தை நம்ம செய்யல. இடையில வந்தவங்க அவங்களுடைய இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம்னால அதெல்லாம் செய்தாங்க. அதனால நம்ம நாட்டுல வேதத்துல என்ன பேர் இருக்கோ அதே பேரை ராமாயணத்துல பார்க்க முடியும், அதே பேரை மகாபாரதத்துல பார்க்க முடியும், அதே பேரை நம்ம இப்போ அர்த்த சாஸ்திரத்திலையும் பார்க்கிறோம். அதுதான் அந்த தொடர்ச்சி எவ்வளவு வலுவானதுங்கிறதுக்கு அடையாளம். அதனால பூமி தோன்றின காலத்துல, மனிதர்கள் தோன்றின காலத்துல இருந்து இந்த நகரங்கள் எல்லாம் பழமையானவையாக தான் இருக்க முடியும். இந்த மகதம் அப்படிங்கிறது அந்த பீகார் அந்த பகுதியில உள்ளதுதான் எனக்கு ஞாபகம். இதுல ஒரு மேப் உண்டு, எப்பவோ உங்களுக்கு அனுப்பி தந்தனால எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப பழைய காலத்து இந்தியாவுடைய வரைபடம்னு எனக்கு எதாச்சியா கிடைச்சது. எங்கேயோ அனுப்புனேன், வைதிக சமய குரூப்ல அனுப்பியிருக்கலாம் தெரியல. அது மாதிரி வேலுக்குடி கிருஷ்ணன் ராமாயணத்துக்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு மேப் போட்டாரு. அந்த மாதிரி மேப்போட நமக்கு இதனுடைய லொகேஷன் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். இந்த மாகதிகம், பவுண்டரகம், சுவர்ண குட்டியகம் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த இதெல்லாம் பத்திர ஊர்னாக போட்டிருக்கு. எனக்கு அது சரியா சொல்ல தெரியல. ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுது, மாகதிக்காக ப்ராடக்ட் ஆஃப் மகதா கண்ட்ரி, பவுண்டரகா அண்ட் சௌவர்ண குட்டியகா ஆர் ஃபைபரஸ் கார்மெண்ட்ஸ். அது ஏன் அப்படி ஃபைபரஸ் கார்மெண்ட்ஸ் போட்டாங்க இல்லை, கார்மெண்ட்ஸாலே ஃபைபரா தான் இருக்கும். தமிழ் என்ன சொல்லுது பார்ப்போம். மகத தேசத்து பட்டு, புண்டரீக தேசத்து பட்டு, சுவர்ண குட்டியக தேசத்து பட்டு என்று பட்டு நூல் மூவகைப்படும். தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி இதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. சரி, தமிழ்ல சம்ஸ்கிருதம் இப்படியே தான் இருக்கா, இல்ல பாடபேதம் இருக்கா? இப்படியேதான் சாமி இருக்கு. மாகதிகா, பௌண்ட்ரிகா, ஸ்வர்ண குட்டியகா. பத்திர ஊர்னாகான் இருக்கா? பத்ரோர்னா, பத்ரோ இர்னா இருக்காங்க. பரவாயில்ல. 108 நாகவிருக்ஷக, நாகவிருக்ஷக, லிகுச்சக, லிகுச்சக, பகுலக, பகுலக, வகுலக, வடஸ்ச, வட்ச, யோனயக, யோனயக,
யோனிகள் அல்லது மூலம் இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா நாகவிருட்சம், லிக்குச்சா, இதெல்லாம் மரங்கள்னு வச்சுக்குவோம். நாகவிருட்சம் அப்படிங்கிறது விருட்சம்ங்கிறதே மரம் தான். நாகலிங்க மரம்னு அதை சொல்றாங்களா வேற ஏன் தெரியல. லிக்குச்ச மரம், பக்குல மரம், வட மரம்னா வட்டபத்திரசாயி ஆலமரம். ஆலமரத்துக்கு மரம் வடவிருஷம்னு பேரு. पटविटपि समीपे भूमिभागे निषण्णम् सकलमुनिजनानां ஞானதாசாரமாராத். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலையும் இந்த வட்ட அப்படிங்கிற வார்த்தை வருது. அஸ்வத்தம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தேன். அரச மரத்துக்கு அஸ்வத்த மரம்னு பேரு. வட விருட்சம் அல்லது வட மரம்ங்கிறது வடபத்திரசாயின்னு கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆலமரத்து இலையில பிரளய காலத்துல படுத்திருப்பாருங்கிறத வச்சு அந்த இது ஆலமரத்தை குறிக்கிறது. இவைகள்ல இருந்து தயாரிக்கப்படுது, உற்பத்தி பண்ணப்படுது இந்த இழைகள், ஃபைபர்ஸ், ஃபேப்ரிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாகவிருட்ச ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீ லிக்குச்சா, ஆர்த்தோகார்பஸ் லகுச்சா and Vakula, Mimosops Yelangi and Vata, Ficus indica are the sources of their fibers. தமிழ் என்ன சொல்லுது பாப்போம். நாகமரம், எலுமிச்சை மரம், மகிழ மரம், ஆலமரம் இவை பட்டின் உற்பத்தி இடங்கள். இதெல்லாம் புதிய தகவல். நம்ம பட்டுன்னா பட்டு பூச்சில இருந்து பட்டு வரதான் பட்டு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்ல, பட்டுல வெரைட்டி இருக்கிறது. இனி அடுத்த பாடத்துல தங்கம் பத்தி வருது. அதுலயும் இந்த மாதிரி புது தகவல்லாம் வரும். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பசுவினுடைய பால்ல கூட தங்கம் வெள்ளி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம நாட்டு. ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி இல்லை. அடுத்தது இதனுடைய விரிவு சொல்லப்படுது. என்ன வரிதாங்கிறதுனால பாத்திரலாம்னு நினைக்கிறேன். 108 நிறுத்திக்கலாமான்னு பார்த்தேன். ரவுண்ட் ஆக்கி 109. பீதிகா, பீதிகா, நாகவிருட்சிகா, நாகவிருட்சிகா. மஞ்சளா இருக்கிறது நாகவிருட்சத்துல இருந்து எடுக்கிற பட்டுத்தோல். கோதுமவர்ணா, 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 லகுமவர்ணா, கோதும அப்படின்னு இங்க சம்ஸ்கிருத்ல இருக்கு. இங்க தமிழ்ல சாமி லைகூச்சி ஸ்வேத வாகுலி அப்படி இருக்கு சாமி. நாகவிருட்சிகா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சாமி, ஆமா. இங்க என்ன இருக்குன்னா கோதும வர்ணா லைக்குச்சி, கோதுமை நிறத்துல இருக்கிறது லைக்குச்சி. அடுத்தது ஸ்வேதா பாக்குலி, பகுல பட்டு நூல் வந்து வெள்ளையா இருக்கும். சேஷா நவநீத வர்ணா, இதெல்லாம் வெண்ண மாதிரி இருக்கும், நிறத்துல இருக்கும். சாசம் சௌவர்ண குட்டியக்கா ஸ்ரேஷ்டா, சௌவர்ண குட்டியக்கத்துல இருந்து வர்றதுதான் இதெல்லாம் கரை சிறந்தது. மஸ்லின் பட்டு
அங்கிருந்தா வருது என்னமோ தெரியல. தமிழ்ல என்ன படிங்க? லைக்குச்சி. சாமி நான் தப்பா கேட்டேன்னு நினைக்கிறேன். கோதுமை வர்ணான்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு வர்ணான்னு கேட்டுச்சு சாமி எனக்கு. சரி சரி. அங்க தமிழ்ல என்ன படிங்க? தமிழ்ல நாகவிருக்ஷிகா கோதும வர்ணா லைகுச்சி ஸ்வேத வாகுலி சேஷ நவநீத வர்ணா. தாசாம் சௌவர்ண குட்டியகா ஸ்ரேஷ்டா. தாசாம் குட்டியகா ஸ்ரேஷ்டா. அது இருக்கா? அந்த வரி இருக்கா? இல்ல சாமி, இல்ல சாமி. ஏஷா நவநீத வர்ணா அதுக்கு பிறகு சௌவர்ண குட்டியகா ஸ்ரேஷ்டா. இல்ல சாமி, சேஷா நவநீத வர்ணாக்கு அப்புறம் அடுத்த இது தொடங்கிடுது. அடுத்த பேராகிராஃப் மாதூரம் ஆபராகம் அப்படி ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம். கடைசியா மாதூரத்துக்கு முந்தின வரி படிங்க. சேஷா நவநீத வர்ணா. ஓ சரி. அப்போ ரெண்டு வரி வேணா படிச்சு நடத்தலாம். தாசாம் சமஸ்கிருதத்துல இருக்கு. தாசாம் ஆசாம் பௌவர்ண குட்டியகா பௌவர்ண குப்பியகா ஸ்ரேஷ்டா விதா பயா பயா கௌஷேயம் ஔஷேயம் பட்டாஸ்ச பட்டாஷ ஈன பூமிஜா இன பூமிஜா வியாக்கியாதாः வியாக்கியாதாः. இந்த இடத்துல அப்ப சீன பூமிஜாக அப்படின்னு வரணும். சீன பூமிஜாக சீன பூமிஜாः வியாக்கியாதாः வியாக்கியாதாः. அப்போ சவர்ண குட்டியக்கம் சிரேஷ்டம். இப்படி விவந்த விவரங்கள் சொன்னதிலேயே கௌஷேய நாட்டு பட்டு, சீன பட்டு, சீனால பிறந்த மற்றவைகள் எல்லாமே சொன்னதுக்கு சமானம். சொன்னது மாதிரி தான். இதோட கூடுதல் விவரம் அந்த அதை பற்றி சொல்றதுக்கு இல்லை. இந்த விவரங்களுக்குள்ளே அந்த விவரம் அடங்கிடுது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. ஆங்கிலம் that of Nagavrikshika is yellow, that of Likucha is of the color of wheat, that of Vakula is white. ஆங்கிலத்துல அங்க பக்குலான்னு இருக்கு, ஆங்கிலத்துல வக்குலான்னு மாத்திட்டாங்க, பபோயோ அப்படியே. And the rest is of the color of butter. Of these, that which is produced in the country of Sauvarna Kutyaka is the best. The above will explain the fabrics known as Kausheya, silk cloth, and China Patta, fabrics of China manufacture. ஒருவேளை கௌஷேயம் சீனப்பட்டா ரெண்டுமே சீன பூமியில இருந்து வாரது அப்படிங்கிற அர்த்தத்துல அதை எழுதியிருக்காரா அப்படின்னு தெரியல. தமிழ் என்ன சொல்லுது? நாகமரத்தின் இலைகளை தின்ற பட்டு புழுக்களில் இருந்து எடுக்கப்படும் பட்டு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். எலுமிச்சை மர இலைகளை தின்ற பட்டு புழுக்களில் இருந்து எடுக்கப்படும் பட்டு கோதுமை நிறத்தில் இருக்கும். இதே அந்த மரத்துல இருந்து பட்டுப்புழும் பண்ணணும், அந்த மரத்துல இருந்து வரும். இதே போன்று மகிழ மரத்துடையது வெண்மையாகவும் ஆலமரத்துடையது வெண்ணையின் நிறத்திலும் இருக்கும். இவைகளில் சுவர்ண குட்டியக பிரதேசத்து பட்டு மிகவும் சிறந்தது. பிராக்கெட்ல
இந்த பிரதேசம் சீன தேசத்தை குறிப்பதாகும். இமயமலை பிரதேசத்தை குறிப்பதாகவும் இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன. இந்த பிரதேசம் சீன தேசத்தை குறிப்பதாகவும் இமயமலை பிரதேசத்தை குறிப்பதாகவும் இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன. அப்போ பட்டு புழு என்ன இலையை சாப்பிடுங்கிறத பொறுத்து அது வெளியிடக்கூடிய பட்டு உருவாக்கக்கூடிய பட்டு கூடு நிறம் வித்தியாசப்படுது அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் சாணக்கியருக்கு தெரிஞ்சிருக்கு, அவருடைய மூதாதையர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அவரே எழுதுறாரு. பட்டு புழு வளர்ப்புல நமக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கு அப்படிங்கிறது இது ஒரு சின்ன உதாரணம். நம்ம அறிவு நமக்கு சயின்ஸ் வெளிநாட்டுக்காரங்க சொல்லி தரணும், நம்ம இவங்கெல்லாம் சயின்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நாட்டில் கூட்டம் இருக்கு. ஒரு நல்ல கூடு சொர்மை உள்ள ஹிந்து சத்ரபதி சிவாஜி மாதிரி ஆட்சிக்கு வர்ற வரையில் இந்த நிலைமை நீடிக்கும். ஆண்டவன் அதுக்கு அறிவுறுத்தல் பிரார்த்தனையோட ஓம் வான்முகில் வளாது பெய்க, ஓம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளன் சுரக்க, மலிவளன் சுரக்க, கோன்முறை அரசு செய்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேலி மல்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி, மேன்மைகொள் சைவ நீதி, விளங்குக உலகமெல்லாம், விளங்குக உலகமெல்லாம், வாழ்க அந்தணர், வாழ்க அந்தணர், வானவரானினம், வானவரானினம், வீட தன்புணல், வீழ்க தன்புனல், வேந்தனும் ஓங்குக, வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம், ஆழ்க தீயதெல்லாம், அரண்நாமமே சூழ்க, அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே, வையகமும் துயர் தீர்கவே. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.